ஹவியூஸ் வெல்கம் டு தாதா சில்கேர். நான் உங்கள் தாதாபாய். இன்னைக்கு நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிகளே இந்த முட்டை விடுற பிரச்சனை, முட்டை விட்டா கோழி குஞ்சு பொரிக்காத பிரச்சனை, முட்டையே விடமாட்ட பிரச்சனை, முட்டை விட்டா தோல் முட்டை விடுற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய முட்டை விடுற ப்ரீடிங் பர்பஸ்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இன்னைக்கு சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாப்பிக்கா வீடியோ போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவைப்படுறவங்க ஃபுல்லா பாருங்க. ஓகே, என்னக்கா பாத்தீங்களா, இது ரெண்டு முட்டை எப்படி இருப்பாருங்க பாருங்க. ஒரு சின்ன முட்டை, ஒரு பெரிய முட்டை. எவ்வளவு சைஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுவும் கோழி முட்டை தான், இதுவும் கோழி முட்டை தான். இந்த முட்டை விட்ட கோழியை தான் இந்த முட்டையை விட்டுச்சு, இந்த முட்டை விட்ட கோழி தான் இதுவும் விட்டுச்சு. ஓகே, என்னக்கா இது பாருங்க, சைஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டுமே சரிங்களா, ரெண்டுமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது எவ்வளவு சின்னதாகவும் எவ்வளவு பெருசாகவும் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட இந்த முட்டையை மாதிரி 4 மடங்கு முட்டை தான் இந்த முட்டை. ஏன் இந்த மாதிரி முட்டை விடுது? இந்த மாதிரி முட்டை விட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி முட்டை விடாம நல்ல முட்டை இதே மாதிரி நல்ல முட்டை விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல சொல்றேன். தெளிவா பாத்துங்க, தேவைப்படுறாங்க 1-2 வாட்டி புரியுற மாதிரி பார்த்து தெரியும். ஓகே, பாருங்க. பொதுவாகவே நம்ம வளர்க்குற கோழிங்க நம்ம கூண்டில் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வெப்போர் கோழிங்க வளர்க்குறதுனால வெளில விட்டா ஒன்றா விட்டாக்கா ஒன்றுக்கு ஒன்று வந்து மோதிக்கின்னு கொத்திக்கின்னு இருக்கும், அப்படி டேமேஜ் ஆகிடும், மண்டை காயமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே அதை வந்து தனியாக போட்டுருப்போம். ஒரு சேவல் ஒரு கோழி, இல்லை 2 கோழி ஒரு சேவல், இல்லைன்னா ஒரு 5-6 கோழி ஒரு சேவல், அந்த மாதிரி போட்டுருப்போம். நாட்டு கோழி இந்த ஃபார்ம்லலாம் வந்து ஒரு 100-150 கோழிங்க ஒன்றா விட்டு வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வளர்க்குற கோழிங்க வளர்க்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா, இவங்களுக்கு வந்து நான் தான் வீரன், நீ தான் வீரன், நான் தான் பலசாலி, நீ தான் பலசாலின்ற மாதிரி இவளுக்குள்ள வந்து எண்ணம் இருக்கும். அதனால வந்து இவங்களை வந்து எப்பவுமே ஒத்துமையா இருக்க முடியாது. சப்போஸ் அடையில உட்காந்துட்டு 2 நாளைக்கு அப்புறமா உள்ள வந்துச்சுனாக்கா, யாரோ பூசா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போயிட்டு வம்பு போட்டு மல்லு கட்டின்னு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வளர்க்குற வெப்பர் கோழிங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற கோழிகளை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வெளியில விட்டு வளர்த்தோம்னாக்கா இயற்கையில போய் அதுவே வந்து மண்ணை சீச்சி புழு பூச்சி ஏதோ இலையெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு எல்லா சத்தத்தோட ஆரோக்கியமா இருக்கும். ஆனா நம்ம கூண்டுல போட்டு வளர்க்குற கோழிகளுக்கு இந்த வெளியில வச்சல் இருக்காது, கைத்தீனியா இருக்கும். நம்ம கம்பு வைப்போம், சில பேர் கேவுரு வைப்போம், சில பேர் அரிசி மட்டும் வைப்போம், சில பேர் ஏதாச்சும் இந்த சாப்பாடு இப்பாடு இருக்கிறது அது மாதிரி போட்டு வளர்ப்பாங்க. செலவு அதிகமாக கூட இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி முட்டை விடாத பிரச்சனை வந்து வராது. ஓகேவா? இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஒண்ணு அதுக்கு போடுற வந்து தீவனம் தானியம் வந்து நம்ம என்னென்ன போடுறோன்றது விஷயம் இருக்குது. இன்னொன்னு உள்ளுக்குள்ள புழு பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். எப்போ எந்த கோழி வந்து தோல் முட்டை விடுதோ அதுக்கு வந்து கால்சியம் கம்மியா இருக்கும். எந்த கோழி வந்து முட்டை விட்டாலும் கோழி குஞ்சு பொறிக்க மாட்டோம், அதுக்கு வந்து ஏதாவது உள்ஃபால்ட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் பிரச்சனை இருக்குதுல. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு கோழி முட்டை விடுற ஸ்டேஜ் இல்லையா, முட்டை விடுற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-9 மாசத்துக்குள்ளதான் வந்து இந்த கோழி வந்து முட்டை விடும். நாட்டு கோழியா இருந்தால் கரெக்டா ஒரு 8 மாசம் 8.5 மாசத்துக்குலாம் வந்து முட்டைக்கு வந்துடுவாங்க. ஆனா நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிங்க நம்ம கூட்டிலே வச்சிருக்கிறதுனால மேபி ஒரு 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் 11 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரிலாம் வந்து கேப் ஆகும். எந்த கோழி கரெக்டா அந்த அந்த பருவத்துக்கு வந்ததும் முட்டை விடுதோ, அதாவது 8 to 9 மாசம் 10 மாசத்துக்குள்ள முட்டை விடுதோ அந்த கோழிகளுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது. ஏன்னா அது வந்து ஃபுல் ஆரோக்கியமா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. எந்த கோழி டிலே ஆக்கி மேபி 10 மாசம் 9 மாசம் இது 11 மாசம் 12 மாசம் அந்த மாதிரி டிலே பண்ணி முட்டை விடுதோ அந்த கோழிகளுக்கு வந்து இந்த மாதிரி முட்டை விடுற ஃபால்ட் எல்லாம் வரும். அப்ப ஏன்னாக்கா அதுக்கு தேவையான சத்து வந்து கிடைக்காதனால கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி அதனால தான் வந்து 8 மாசத்துல விட முட்டை விடக்கூடிய வந்து 11 மாசம் 12 மாசம் வரைக்கும் போய் முட்டை விடுறது. காரணம் அதுக்கு தேவையான சத்து எல்லாமே அது சேகரிச்சு அப்புறம் தான் முட்டையை விட முடியும். ஓகேவா? அதனால எப்பவுமே வந்து இந்த முட்டை விடுற கோழிகளுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா தீனி வைக்கணும், தானியங்கள் வந்து எல்லாமே கலந்து கட்டி வைக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இது தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுக்குங்க. எப்படின்னாக்கா, இப்போ முட்டை விடுற கோழிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரெடிமேட் தீனி வைக்குது. முட்டை விடுற கோழிக்கு, கோழி குஞ்சுகளுக்கு, சேவல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கறி கோழிக்குன்னு சொல்லிட்டு டிசைனா வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாக்கா, இந்த முட்டை விட்டுற கோழி கூண்டுல வச்சிருக்க கோழிகளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, எப்படி இருந்தாலும் இந்த ஒரு 6 மாசம், அதாவது 6 மாசம் விடை ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு நீங்க வந்து பூச்சி மருந்தை கொடுத்து உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற புழு பூச்சி வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாலே வந்து கோழிக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும், நல்ல ஃபேஸ் ரெட் ஆகும், நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு தேவையான தீனி வைக்கணும். தீனி என்ன வைக்கணும்னாக்கா, கம்பு, கோதுமை, கேவுரு, சோளம், உடைச்ச சோளம் இருக்கு இல்லையா, அது மக்கா சோளம், இந்த மாதிரி இந்த கொண்டக்கடலை, இந்த பச்சை பயிர் எல்லாத்தையுமே வந்து உடைச்சி, அதாவது ஃபுல்லா வச்சாக்கா சில கோழிங்க வந்து சாப்பிடாதுங்க. அதனால வந்து இதை உடைச்சி, அதாவது ஆஃபா உடைச்சி இல்லைன்னா கால்வாசியா உடைச்சி இதை முதல் நாள் நீங்க வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி மறுநாள் வச்சிங்கனாக்கா சூப்பரா சாப்பிடுங்க. இது வச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த சாப்பிட்ற கோழிகளுடைய வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேற மாதிரி இருக்கும். சில கோழிங்க வந்து காலையில வச்சிங்கனாக்கா வந்து சாப்பிடாது. நம்ம எப்படி காலையில வந்து வேணா பிடிக்கலன்றமோ அது மாதிரி காலையில வச்சிங்கன்னா சாப்பிடாது. அவங்க வெறும் வயிற்று ஆக்கி கரெக்டா அந்த ஒரு 12-1 மணி ரேஞ்சில் நீங்க வச்சீங்கன்னா அந்த நேரத்தில் சும்மா கப்புன்னு ஃபுல்லாக அள்ளி கட்டி வயிற்று குப்புன்னு வந்து நல்லா ரொப்பிக்குவாங்க. அதனால வந்து நம்ம அந்த மாதிரி டைமிங்கை பார்த்து வந்து தீனி வைக்கணும். நிறைய கோழிங்க வந்து தீனியை வேஸ்ட் பண்ணும்.
ஏன்னா கூண்டுல இருக்கிற கோழிகளுக்கு திமிர் அதிகம். தெருவில் மேற கோழிகளுக்கு எப்போ எது கிடைப்பாங்க எது போடுவாங்கன்ற மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனா கூண்டுல இருக்கிற மாதிரி கிடையாது. திமிர் இருக்க போடா அப்படின்ற மாதிரி. அதனால எப்பவுமே அந்த கோழிகளுக்கு நம்ம வந்து தேவையான இந்த கலப்பு தானியங்கள் போட்டு கொடுத்தோம்னா தேவையான சத்து வரும். இடையில வந்து கேப்ல இருந்துச்சுனாக்கா மேபி மாசம் ஒரு வாட்டி வாரம் ஒரு வாட்டி ஏதாச்சும் இந்த கீரை புல்லு வாழை இலை அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம போட்டோம்னாக்கா அது வந்து நீர் சத்து நார் சத்து எல்லாம் கிடைக்கும் போது அது கரெக்டா இருக்கும். ஓகே ஆச்சா. இந்த மாதிரி அதாவது பூச்சி கொள்ளணும் போத அப்புறமா தீனி வைக்கணும். இந்த 2 விஷயமும் கரெக்டா பண்ணணும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணும், முட்டை விடும் ஆனா தோல் முட்டை விடும். அதுக்கு ரீசன்னாக்கா 2 ரீசனா இருக்கும். ஒண்ணு வயிற்றுல பூச்சியா இருக்கும். பூச்சி இருந்தாக்கா அந்த முட்டைக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேல்சியத்தை எல்லாம் வந்து அந்த புழு பூச்சிங்க சாப்பிட்டு அவங்க நல்லா புஷ்டியா இருப்பாங்க. முட்டை வந்து தோல் முட்டை விடும். இன்னொன்னுனாக்கா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணும், நம்ம இயற்கை மருத்துவம் இருக்கு இல்லையா, இயற்கையா வந்து கடல்ல கடவுளால் படைக்கப்பட்ட கடலில் இருக்கும் கணவாய் மீன்ல இருக்கிற அந்த கனவா ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு தான் வந்து இருக்கிறதுலே கால்சியம் சத்து. இயற்கையான ஒரு கால்சியம் சத்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாம சிறப்பா வேலை செய்யும். அந்த கால்சியம் சத்து அந்த கனவா ஓட எடுத்து நம்ம என்ன பண்ணோம்க்கா ஒரு மிக்சி நல்லா கழுவிட்டு மிக்சியில போட்டு லைட்டா அடிச்சாலே அது பவுடர் ஆயிடும், மாவு மாதிரி ஆயிடும். அந்த பவுடரான மாவு வந்து ஒண்ணு கரெக்டா இந்த குறிப்பிட்ட இந்த கோழி தான் தோல் முட்டை விடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மட்டுமே கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்துல பிசைஞ்சு உள்ள தள்ளி விட்டணும். தள்ளி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது கால்சியம் சாப்பிட்டு முட்டை வந்து தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் பெரிய முட்டை விட ஆரம்பிச்சிடும். இது வந்து தோல் முட்டை விட கோழிகளுக்கு. அதே மாதிரி முட்டை விடுதுனே ஆனா கோழி குஞ்சு வந்து கவுரு குடிக்க மாட்டுது அப்படின்னாக்கா அது மேபி நீங்க வந்து சில மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. காரணம் ஒண்ணு நீங்க இந்த மருந்து மாத்திரை கொடுப்பீங்களா, இந்த விட்டமின்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி கொடுக்கும்போது முட்டை விட்டுற கண்டிஷன் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னாக்கா அது போயிட்டு என்ன பண்ணும், இந்த முட்டை விட்டாலும் கோழி குஞ்சு பொறிக்கிற அந்த பாக்டீரியா வந்து அழிச்சிடும். அழிச்சிச்சுன்னா முட்டை வந்து வெறும் முட்டை இருக்கும்போது குஞ்சு வராது. இதுதான் வந்து இந்த குஞ்சு பொறிக்கல குஞ்சு பொறிக்கல நிறைய பேர் வந்து போடுவாங்க குஞ்சு பொறிக்கல. இதுதான் விஷயம். அதாவது முட்டை விடுற கோழிகளுக்கு நீங்க ஏதாச்சும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்கன்னா நீங்க மெடிக்கல்ல கண்டிப்பா கேட்டுதான் இது வந்து இந்த மாதிரி முட்டை ஒரு கோழி கொடுக்கலாமா, சைடு எஃபெக்ட் இருக்கா, இல்ல ஏதாச்சும் முட்டை விடாத குஞ்சு பொறிக்காம போயிடுமா, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெடிக்கல்ல கண்டிப்பா கேட்டுட்டு அப்புறம் தான் நீங்க வந்து அதை கொடுக்கவே செய்யும். ஓகேவா. இன்னொன்னுனாக்கா தோல் முட்டை ஆயிடுச்சு கோழி குஞ்சுங்களா பொறிக்கிறதுக்கும் அந்த விஷயம் இருக்கு. இது தெரியும் நிறைய பேர் வந்து தெரியாது. ஏன்னா நானே வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. வந்து இந்த குருவிங்கெல்லாம் வளர்க்கும் போது இந்த முட்டை விடும்போது நல்லா பார்க்கறது ஆசையா இருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம என்ன சத்து டானிக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வைப்போம். வைக்கும்போது அது சத்தா இருக்கும் தவிர உள்ள இருக்கிற அந்த பாக்டீரியா அந்த உயிரணுக்களை வந்து கொண்டுடும். கொண்டுடுச்சுனாக்கா அந்த முட்டை கொஞ்சம் பொறிக்காது. நம்ம நிறைய வந்து டவுட் இது மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அப்புறமா நமக்கு தான் வந்து இது மாதிரி லைட்டா நம்ம அதாவது அறிவு திறன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஹா இதான் விஷயம் போல இருக்கு, இதனால நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம வந்து வைக்கிறதுல கரெக்டா இருக்கு. அப்போ அதே சேம் மெத்தட் தான் கோழிகளுக்கு இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுல லேடிஸ் யாராச்சும் பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களுக்கு வந்து இந்த சஜஷன் கொடுப்பாங்க, இந்த மாத்திரை நீங்க சாப்பிடக்கூடாது, இந்த மருந்து நீங்க குடிக்க கூடாது, இது வந்து குழந்தைக்கு பாதிப்பு, அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது எப்போ உங்களுக்கு தெரியும்னாக்கா இதெல்லாம் நீங்க இருக்க நாளடைவுல வருஷக்கணக்குல வயசு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதான் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த கோழி குஞ்சுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு உண்டான பொறிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ரீசனு இதுதான். ஓகேவா. சில சேவலுங்க வந்து அதோடைய உயிரணுக்கள் வந்து இருக்காது. எவ்வளவுதான் அது கோழி போட்டாலும் அந்த சேவலுக்கு கோழி குஞ்சுங்க பொறிக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் வந்து செத்து போயிருக்கும். அதனால அது வந்து கிடைக்காது. மேபி வந்து நாய் நரி கடிச்சிருக்கலாம், நோய் நடியில் ஏதாவது ஊசி போட்டுருக்கலாம், எங்கேயா அடிபட்டிருக்கலாம், ஏதோ சம்திங் ராங்கா இருந்துச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி 2 கோழிகளுக்கு போடுறோம் 3 கோழிகளுக்கு போடுறோம், இந்த சேவல் மெரிக்குது, இந்த சேவல் மெரிச்சு கோழி குஞ்சுக்கு வரல அப்படின்னா அந்த சேவலை மாத்திட்டு வேற சேவலை போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கோழி குஞ்சு பொறிக்கும். அப்படியுமே வந்து அந்த கோழிகளுக்கு வந்து 3 கோழிக்கு மட்டும் பொறிக்குதுண்ணே, ஒரு கோழிக்கு மட்டும் பொறிக்கலாம், அந்த கோழியில் ஏதோ ஃபால்ட் இருக்கு, அதையும் தூக்கி அப்படியே ஓர் கட்டணும். இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் போட்டு கிளியர் பண்ணதான் வந்து வர விடைகளை வந்து உருவாக்கி இந்த மாதிரி சில பிரச்சனை இல்லாம வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த இந்த முட்டை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வரும். சில கோழிங்க பார்த்தீங்கன்னா பெருசா வரும், ஸ்ட்ராங்கா வரும். அதுவே வந்து கால்சியம் அதிகமா இருக்கிற கோழி வந்து அந்த மாதிரி விடுறதுனால தப்பு இல்லை. எப்போ உங்ககிட்ட இருக்கிற கோழிங்க கன்னி கோழிங்க முட்டை விடுதோ அந்த கோழிங்களுடைய முட்டையை நீங்க அடை வச்சீங்கன்னா நீங்க வளர்க்குற அடுத்த ஜெனரேஷன் கோழி சேவலுங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் கண்டிஷனாகவும் கெப்பாசிட்டியாகவும் வரதுக்கு வாய்ப்பு. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணவங்க எவ்வளவு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆமா நான் கரெக்டாக தான் நடந்துட்டு. இது நிறைய பேர் நம்ம வயசான ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கன்னியோட முட்டை வந்து வைக்கக்கூடாது, கன்னியோட முட்டை வந்து கோழி வைக்கக்கூடாது, பொறிக்காதுன்னுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான முன்னோர்கள் செய்த முட்டாள்தனத்துக்கு நம்மளும் செய்யக்கூடாது. ஏன்னா இப்பெல்லாம் வந்து நிறைய கம்ப்யூட்டர் காலமாய் போச்சு, நிறைய அறிவுத்திறன் வளர்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சு நான் பண்ணோம் ஓகேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு அப்படியே வர வந்து உங்களுக்கும் வயசாடுன்னு வச்சுக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். ஓகே. அதே மாதிரி இந்த மாதிரி உங்ககிட்டயுமே வந்து கோழிங்க வந்து இதே சேம் முட்டை விடுதுனே, சின்ன முட்டை விடுதுனே அப்படின்னாக்கா இந்த முட்டையை நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ள வந்து வெறும் வெள்ளைக்கரு தான் இருக்கும், மஞ்சள் கருவே இருக்காது. மஞ்சள் கரு இல்லாத ஒரு வெள்ளைக்கரு தான் இருக்கும். காரணம் என்னன்னா இது வந்து சேவல் மெரிக்காம விடுற முட்டை.
புரியுதுங்களா? சேவல் மெரிக்காம. ஏன்னா இந்த முட்டை வந்து எந்த குறையுமே இல்லை, நல்ல நல்ல முட்டையா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா உள்ள உடச்சி பார்த்தோம்னா வெறும் மஞ்சக்கரு இல்லாம வெள்ளைக்கரு மட்டும் தான் இருக்கும். காரணம் சேவல் மெரிக்காம வளர்ச்சி இல்லாத கோழிங்க விடுற முட்டை இது, ஓகேவா? ஆனா இந்த மாதிரி விடுற முட்டை மட்டும்தான் சேவலும் மெரிச்சிருக்கும், நல்ல ஊட்டமா பாருங்க. முட்டை வந்து எந்த ஒரு கோணல் இல்லாம, எந்த ஒரு பெண்டு வளைவு யூட்டன் அவுட்டான் எதுவுமே இல்லாம கரெக்டா ஷேப்பா அழகா இருக்கு. இது வந்து சத்தான கோழி, சத்துள்ள முட்டை இது. இது உள்ள இருக்க கோழிக்கு வந்து, அதாவது இது உள்ள இருக்க மஞ்சக்கரு வந்து சேவல் மெரிச்சு உருவான முட்டை. இது வந்து கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு கேரண்டியான ஒரு முட்டையா இருக்கும். ஆனா இதை நீங்க சில பேர் என்ன பண்ணுவோம், சின்னதா அழகா இருக்கு வச்சு பார்க்கலாம், மேபி கோழி குஞ்சு பொறிச்சு சின்னதா பொறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆசைக்கு வச்சு பார்ப்போம். வச்சு பார்க்கும்போது நம்மனாக்கா இது பொறிக்காது, வீணா போ கெட்டுதான் போகும். ஏன்னாக்கா இது உள்ள விஷயம் கிடையாது. ஆனா இது வந்து விஷயம் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி சில டவுட்ஸ் வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா செஞ்சுங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரி முட்டையை எடுத்து வீடியோ போறதுக்கு எப்போடா கோழி இந்த மாதிரி சின்ன முட்டை அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கணும். இது வந்து வாய்ப்புல நமக்கு வந்து முட்டை கிடைச்சது, அதனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிறேன். அது மாதிரி முட்டை விட்டுற கோழிங்க நம்ம ரெகுலரா முட்டை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. மெயின் ரீசன் வந்து இவங்களுக்கு ஒரு கோழி வந்து கரெக்டா முட்டை விடுது, அடுத்த ஒண்ணு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இந்த கூண்டுல இருக்கும் முட்டை விட முடிஞ்சிடும், உடனே இந்த கூண்டுல இருந்து அடுத்த கூண்டுக்கு போடுவாங்க, அந்த கூண்டுல முட்டை விடணும் உடனே அடுத்த, அது மாதிரி மாத்தி மாத்தி போடுறதுனால இந்த மாதிரி முட்டை விடுற பிரச்சனை வரும். அதனால எந்த கோழியா இருந்தாலும் ஒரு வாட்டி முட்டை விட்டுருச்சுன்னா அந்த கோழிக்கு முட்டை விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ரெஸ்ட் வேணும். அந்த பாடி கண்டிஷன் வந்து ரீகண்டிஷன் வர்றதுக்கு, ரீஃபில் பண்றதுக்கு வந்து ரெஸ்ட் வேணும். அந்த ரெஸ்ட் டைம் வந்து நீங்க கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னாக்கா, ஒண்ணு அதுக்கு தேவையான டைம் அதுவே வந்து அடையில படுத்துக்கும், முட்டையே இல்லாம வெறும் கோழியை வந்து அடையில உட்காந்துக்கும். அப்ப நீங்க விட்டணும், மேபி 20 நாளோ 1 மாசமோ 1.5 மாசமோ விட்டுட்டீங்கன்னா அந்த கோழிக்கான தேவையான சத்தை வந்து அதுவே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி அடுத்து முட்டை வரதுக்கு வந்துடும். இன்னொன்னு இல்லைன்னா இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்கிற கோழி, அதாவது தோல் முட்டை, முட்டை ஃபால்ட், இந்த மாதிரி கோழி இருக்கிற கோழிகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், முட்டையை வச்சு அடை வச்சு விட்டீங்கன்னாக்கா அந்த முட்டையில உட்காந்து அடை உட்காந்து அது உடம்பெல்லாம் அப்படியே இலைச்சி உள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி சுத்தமா எலும்பு தோலுமா ஆகி கோழி குஞ்சுக்கு பொறிச்சு வெளியில வந்து முட்டை விடாமலே வந்து அழகா கோழி குஞ்சு மேய்ஞ்சிட்டு இந்த ப்ராசஸ் வந்து குறைஞ்சது ஒரு 4 மாசம் அப்படியே போயிடுங்க. 4 மாசம் கேப் வரைக்கும் நீங்க வந்து அந்த கோழி டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதுவே ரீஃப்ரெஷ் ஆகி தேவையான சத்தோட நல்ல ஊட்டத்தோட வளர்ந்து வந்து அடுத்து ஒரு முட்டை விடுறதுக்கு வந்துடும். அப்போ அடுத்த ஈடு முட்டை விடும்போது கரெக்டா வரும், இந்த பிரச்சனை வராது. நம்ம ஊர்ல வந்து நிறைய மெயின் இந்த பிரச்சனை வர்றதுக்கு ரீசனே வந்து வெப்போர் கோழிங்க வளர்க்குறவங்க பண்ற பெரிய தப்பு இதுதான். இந்த கோழிக்கீடு அந்த கோழிக்கீடு அந்த கோழி, அதாவது ஸ்பீடு, லைஃப் வந்து ஸ்பீட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால லைஃப் வந்து ஸ்பீடா கொண்டு போகணும், எங்கேயா செவத்துல மோதணுன்ற மாதிரி இந்த மாதிரி கொண்டு போகணும், கோழிகளை காலி பண்ணணும். அதனால இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. தப்பு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தான் பண்ணும்போது தப்பை கொண்டு போய் நம்ம அர்த்தம் சொல்லி இந்த மாதிரி இருக்க நம்ம கேட்கணும். நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால உங்ககிட்ட இருக்க கோழியை முட்டை விட்டுச்சா ரெஸ்ட் கொடுங்க, அதுவோ வரும். அப்படி இல்லையா, சில கோழிங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி விடும், சில கோழி வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி விடும், சில கோழிங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி விடும். இந்த கேப்ல விடுற கோழிக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். சில பேர் நினைக்கிறாங்க வருஷம் ஃபுல்லா முட்டை விடணும், கோழி குஞ்சுங்களா பொறிக்கணும் அப்படின்னு பிசினஸ் பண்றவங்க அதை எப்படியாச்சும் டெக்னிக்கை மாத்தி மாத்தி போட்டு எடுத்து பண்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ப்ராப்ளங்களை உண்டு பண்ணும். காரணம் இன்னைக்கு ரேஞ்சில் நம்ம ஊர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு விவசாயிங்க சில விஷயங்களுக்கு பாதிச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, நம்ம நாடு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற நம்மள மக்களை பராமரிக்காம பாதுகாக்காம ஏனோ தானம் விட்டதுனால நிறைய விஷயங்கள்ல வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்தியா வந்து இருக்க பின்தங்கிய நாடா அப்படியே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால நிறைய வந்து விஷயங்கள் பாதிப்புகள் வர்றதுனால நம்ம எல்லாம் வந்து பின்தங்கி போயிட்டே இருக்கோம். அதனால வெப்போர் கோழிகளை வளர்க்குற நீங்களும் இதே தப்பு பண்ணி உங்ககிட்ட இருக்கிற கோழிகளை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க, உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நீங்க வளர்க்குற கோழிகளை நல்லா ஆரோக்கியமா வளர்க்கணும்னாக்கா இந்த மாதிரி சில ரீசன் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வளருங்க. அப்பதான் வந்து நமக்கும் நல்லா இருக்கும், அந்த கோழிங்களும் நல்லா இருக்கும், இதை வாங்கிட்டு போறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஓகே, நான் மட்டும் வந்து 3 வேளையும் பிரியாணி சாப்பிடணும், பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பழையது சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு வேளை பிரியாணி சாப்பிட்டாலும் அவனுக்கும் பாதி கொடுத்துட்டு அவனும் சாப்பிடணும், நம்மளும் சாப்பிடணும்னு நினைக்கணும். அப்பதான் வந்து நம்மளும் நல்லா இருப்போம், அவனும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து செல்ஃபிஷ். நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல மனசு. அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணதான் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஆரம்பிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம லாஸ் ஆகி அடிவதப்பட்டு அப்புறமா ஒருத்தவன்ட போய் அடிமையா வேலை செஞ்சு அவங்ககிட்ட இருந்து அவங்க எப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம செய்யறதை விட இந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்ணுங்க. ஒரு தப்பு ஏன் பண்றோம்னாக்கா நமக்கு தெரியும், ஒரு ரோட்டை நடந்து போறோம், தடுக்கி ஏன் விழுந்துட்டோம் அப்படின்னாக்கா, ஒண்ணு நம்ம நடக்கிறது சரியில்லை, கல்லுல இடிச்சுக்கிட்டோம், இல்லை நம்ம கண்ணுக்கு பார்க்காம ஒரு கல் இருந்திருக்கு அது நம்ம காலில் பட்டிருக்கு, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்ன ரீசன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா பிரச்சனையை ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே,
முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா நோய் நொடி இல்லாம இருங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பை. நான் உங்கள் தாதா பாய்.